ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹரார் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சஷன். எஸ் அந்த மூவி தான். இந்த மூவி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீல்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அது காரணம் என்னன்னா, இந்த மூவி எடுத்தது வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவர் தான் எடுத்தாரு. அது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுத்துட்டு பல கோடி இந்த படம் வந்து சம்பாரிச்சிச்சு. அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதனால தான் இந்த படம் வந்து ரொம்பவே ரீச்சும் ஆச்சு. ரொம்ப சூப்பரான கதை, ரொம்ப டிஃப்ரெண்டான கதையும் கூட. சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணு கிட்ட வந்து அவரோட ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நான் இப்படி லவ் பண்றேன், நான் அப்படி லவ் பண்றேன், எனக்கு தெரியல, நீ இல்லாம இருக்கவே முடியல, என்னோட லைஃப் வந்து நீ இல்லாம இருக்காது போல அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவர் லவ் பண்ற பொண்ணு கிடையாது. அது அந்த கெஃபேல வேலை பார்க்குற பொண்ணு. சும்மா இவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணை ஹெல்ப் கூப்பிட்டுருக்காரு. இந்த பொண்ணு எதுக்கு வந்து அந்த அதாவது இவர் லவ் பண்ற பொண்ணு மாதிரி இருந்துட்டு லைட்டா ஆக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, டே நீ கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் நடிச்சா வேலைக்கு ஆகாது, அதாவது இப்பெல்லாம் நீ வந்து பேசி இப்பெல்லாம் அவள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணா வேலைக்கு ஆகாது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமுச்சு விட்டு வந்து என்ன சொல்றானா, நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ அவகிட்ட நீ சொல்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த பொண்ணு இது மாதிரி அது மாதிரி அவ வேற மாதிரி டைப்டா, உன் டைப் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். அதே சேம் டைம் என்ன சொல்றானா, நீ வேணா இது மாதிரி ட்ரை பண்றா, நீ இத்தனை நாள் சொல்லாம இருக்கிறதும் வேஸ்ட் தான்டா, சீக்கிரம் சொல்லிடு முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். சரி ஓகேடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட பூனை வந்து அந்த இடத்துல செத்து போய் கிடக்குங்க. அவர் வந்து ரொம்பவே சென்டிமெண்டல் நம்ம ஹீரோ வந்து, ஓகேவா, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பூனை எப்படி செத்து போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நிறைய தூக்க மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாமே வச்சிருந்திருக்காரு. அந்த பூனை என்ன பண்ணிருக்கு, பசின்னு சொல்லிட்டு அதோட சாப்பாடை தள்ளி விடும் போது அந்த டேப்லெட்ஸும் சேர்ந்து கீழே விழுந்திருக்கு. அந்த பூனை என்ன பண்ணிருக்குன்னா, சாப்பாடோட சேர்த்து அந்த டேப்லெட்ஸையும் சாப்பிட்டுருக்கு. அதனால அந்த பூனை அப்படியே செத்து போச்சு. இவருக்கு இப்போ வேற என்ன பண்றதுனே தெரியல. அந்த அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்றாருன்னா, அந்த பூனை ஃபுல்லாவே டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே பெட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, சரியா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே ஹீரோவும் ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, பேசிட்டு இருக்கான். சொல்லி என்னாச்சுன்னு பேசிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெளியே போறோம், வா வெளியே போலாம், போய் இந்த கேஃபேல இந்த பார்ல போய் சாப்பிடலாம், சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வேற அவரோட பூனை செத்து போச்சுல, அதை வந்து அவர் வெளியே சொல்லல, இல்ல இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போற டைம்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும், நம்ம இன்னைக்கு வேற ஆஃப் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா போயே ஆகணும், வா டைம் இது இந்த பர்டிகுலர் டைமை மிஸ் பண்ணிடாத, அதுக்கு பிறகு நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா சொல்லி மைண்ட் வாஷ் பண்றாங்க. சரி நம்ம ஹீரோவுமே கிளம்பி வராருங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் இது மாதிரி சொல்றதுன்னா, இந்த நட்சத்திரம் ஜோசியம் இதுலலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களோட ஏதோ ஒரு பொருள் வந்து அதிர்ஷ்ட, அதாவது லக்கி ஒரு பொருள் வந்து உடஞ்சிருதுங்க. ஸோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ வந்து உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பாருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்காக அதை வாங்கிட்டு போயிடலாம் ஒரு கடைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. போயிட்டு அந்த விஷயம் இருக்காங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த கடையில் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே அந்த விஷயம் தான், உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு சங்கு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ பாக்குறாரு, இது வாங்கலாமா இல்ல வேணாம், அவளுக்கு இது பிடிக்காது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எது கிளம்பலான்னு இருக்கப்பதான் சரியா ஒரு விஷயத்த பாக்குறாருங்க. அதோட பேர் தான் ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு. அதாவது அந்த அதுக்குள்ள வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம், அந்த விஷயம் சொல்லிட்டு அதை உடைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடக்குங்க. அதுதான் அந்த பொருளோட வேலை. அதை பாக்குறாரு, வா இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு போயிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம இவங்க இருப்பாங்கல்ல, யாரு அந்த கடை ஓனர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தான் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போயிட்டு வந்து திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை தான் திட்டுறாங்க. ஸோ நீ வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், திரும்ப இங்க வந்து சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க. சரின்னு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேரம் பாருக்கு போயிடுறாரு. பாருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே சரக்கடிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இந்த பார்லேயே வச்சு ஒரு தனியான இடத்துல வச்சு நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம், இல்லை கேட்டுடலாம், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நிறைய சுச்சுவேஷன்ஸ் அமைதி கேட்கலான்னு பார்க்குறப்பெல்லாம் குறுக்க எவனாவது ஒருத்தர் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். சரி என்ன பண்ணுறாருன்னா, கடுப்பில் அப்படியே விட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பார்ல ஃபுல்லாக சரக்கடிச்சு முடிச்சுட்டு பார்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம், இங்கே போய் சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல என்னால் இதுக்கு மேலே முடியாது, ஏன்னா ஃபுல் ஆயிட்டேன், செம தலைவலியா இருக்கு, ஹெட்டேக்கா இருக்கு, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை போட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்க, இல்ல நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராவது வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, நான் போய் அவளை வீட்டில் விட்டுறேன், வீட்டில் விட்டு நானும் அப்படி கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. என்னடா நீயும் வரமாட்டேற மாப்பிள்ள, வாடா போலான்னு இவன் திரும்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இல்ல நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைடு சரக்கடிக்க திரும்ப கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும் போது தான் ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் சொல்றாங்க, உன் பூனை செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன், சாரி, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற, ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹீரோயின் வந்து நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. அதுல வந்து சில ரொமான்டிக் கதை எழுதுவாங்க, சில லவ் ஸ்டோரி எழுதுவாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வராங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி என்னோட புக்ஸ் கதையெல்லாம் பத்தி நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், ஒன்றை மட்டும் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி பேசுறப்போ நம்ம ஹீரோக்கு லைட்
லைட்டா ஆசை வருது. ஒருவேளை ஹீரோயின் வந்து நம்மள லவ் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம ஹீரோக்குள்ளேயும் தோணுது. அப்படியே ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா, ஆமா நீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல ஒருத்தி இருக்கா, அவளை லவ் பண்றியா, அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நான் அவளை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், ஏன் அப்படிலாம் கேட்கறேன்னு சொன்னோன்னே, ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு, நீங்க 2 பேரும் லைட்டா பழகிறப்ப அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்போ வந்து இப்படியே நடந்துட்டே இருக்கும் போது நேரா நம்ம ஹீரோ வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் இறங்கி கிளம்பிடுறாங்க. கிளம்பி போறப்ப நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப கூப்பிட்டு அதை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. அதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா அப்படி இப்படிலாம் சொல்றாரு, ஏதோ லூஸ்தனமா பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. என்ன வச்சு உனக்கு ஏதாவது சொல்ல வரியான்ட்டு, ஏதாவது சொல்லணுமா, இல்லைன்னா உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாங்க. கேட்ட உடனே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிடுறான், நோ அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. சொல்லி விட்டுனா அப்புறம் எதுக்கு வியர்டா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே இவன் அப்படியே யோசிக்கிறான், ஐயோ லூஸ்தனமா பண்ணிட்டோமோ, தேவையில்லாம பண்ணிட்டோமோ அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்றானா, இப்ப அந்த ஒன் விஷ் வில்லோ இருக்குல்ல அதை எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் கவர் ஓபன் பண்ணி வெளியே எடுக்கிறான். அந்த டியூப்பை வெளியே எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா சவுண்ட் வருது. சவுண்ட் வந்தோன்னா அவன் என்ன பண்றான், அவன் உடனே வந்து என்ன சொல்றானா, நான் என்ன விஷ் பண்றேன்னா, ஹீரோயின் வந்து இந்த உலகத்துல எல்லாரோடய என்ன பயங்கரமா லவ் பண்ணணும், அவதான் என்ன இருக்கலே பெஸ்டா லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷ் பண்ணிட்டு உடைச்சிடறான். உடைச்ச உடனே என்ன அதுனே தெரியல, ஒண்ணுமே ஆகல. அப்படியே ரைட்ல திரும்பி பாக்குறான், பார்த்தா ஹீரோயின் வந்து வீட்டு வாசல்லே நிக்கிறாங்க. அப்படியே நின்று நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ கல்லு விட்டுருது. என்னம்மா இன்னும் போலையா, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோ நேரம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. வந்துட்டு இது மாதிரி பேசுறாங்க, ஆமா இப்ப போகணுமா, உன் பூனை வேற செத்து போச்சுட்ட, நீ ஓகேவா இருக்க மாட்டேன், பேசாம நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, வா அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டு உன் பூனை பத்தி கொஞ்சம் பேசலாம், நீ ஓகேவா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றான், இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன திடீர்னு, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன், நம்ம நாளைக்கு ஒர்க்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல வா உள்ள வா கொஞ்சம் பேசலாம், நீ ஓகே மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது, ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க, ஆனா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் லூஸ் தரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ நோட் பண்றான். நீ ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படிலாம் பண்ற, சும்மா இரு வேணாம், நான் எங்க வீட்டுக்கு போறேன், நம்ம நாளைக்கு ஒர்க்ல பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் வீடா பண்றேன்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா காருக்குள்ள ஏறி வந்துட்டு அழுகுறாங்க, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஹீரோயின் அப்படி ஹீரோ யோசிக்கிறான், என்னடா அப்படியா ஐயோ ஃபீல் பண்றாளே, சரி ஓகேவா எங்க வீட்டுக்கே போலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான்னா நேரா நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கே கூட்டு போறாங்க. கூட்டு போனோன்னே ஹீரோயின் என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ள வர்றா, வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடு ஃபுல்லா உன்னோட ஸ்மெல் தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பேசின உடனே இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளை வந்து பெட்ல படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல உட்கார வச்சிருக்கான். உட்கார வச்சுட்டு இவன் போய் ஹால்ல படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான்னா, சரி ஓகே பாய் டி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான் இருக்கான். அப்ப ஹீரோயின் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் வந்து என் கூட படுக்க கூடாது, எனக்கு ஒரு மாதிரி தனியா படுத்துட்டு சீலிங்க பார்த்துட்டே இருக்கணும்னு பயமா இருக்கு, நீ வந்து என் கூட படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே தயங்குறான், ஆஹா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம ஹீரோயின் இந்த டைம்ல ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு வர்றான். வர்றப்ப பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க, கழட்டிட்டு படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் அள்ளு விடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ போயிட்டு அப்படி பக்கத்துல உட்காடுறான். உட்கார்ந்த உடனே ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோ ஷோல்டர்ல சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு, உன் கூட இப்படி உட்கார்ந்து இருக்கணும், ஒரு தோல்ல தலையை சாக்கிறதுக்கு ஒரு தோல் தான் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் லைட்டா பேசிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஹீரோக்கே ஒரே ஷாக்கு. ஓகே நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கடே அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் அள்ளு விட்டுருது. அள்ளு விட்டவொடனே திரும்ப ஹீரோயின் வந்துட்டு ஐயோ சாரி எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ தான் என்ன கிஸ் பண்ண, எதுக்கு நீயே இப்ப என்ன பார்த்துட்டு கத்துற, என்னாச்சு உனக்கு, நீ ஓகேவா இதெல்லாம் சரியில்லை பார்க்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டேன், அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் அப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஹீரோ ஒரு விஷ் பண்ணான் தெரியுமா, அந்த விஷனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஃபுல்லாவே வந்து ஹீரோ தான் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அப்பப்போ ரியல் ஹீரோயின் வந்து வெளியே வராங்க. அதாவது ஹீரோயின் உள்ள வந்து அடக்கி இருக்கு, வெளியே வந்து வேற ஒரு இப்போ உருவம் தான் வந்து நம்ம ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்கு, லைக் ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி. ஆனா இப்போ உண்மையான ஹீரோயின் வந்து அப்பப்போ வெளியே வராங்க. அதுதான் இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹீரோயின் வெளியே வந்தால அதுதான் அது. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையா அள்ளுட ஆரம்பிச்சிருது. சரி தூங்கிடலாம் 2 பேருமே படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ பெட்டி கீழே தாங்க படுத்திருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா மிட் நைட்ல போயிட்டு என்ன பண்றாரு, அவரோட கம்ப்யூட்டர்ல எடுத்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒன் விஷ் வில் வந்து உண்மையா, இது உண்மையா நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா அதுல நிறைய பேர் வந்து ஆமா அது உண்மைதான், இல்ல இன்னொருத்தவங்க சொல்றாங்க அது பொய் அப்பெல்லாம் கிடையாது, ஒருத்தர் சொல்றாங்க எங்க அம்மா அசிங்கமா இருந்தாங்க, அந்த விஷ் போட்டதுக்கு அப்புறம் இப்ப அழகா இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு கமெண்ட்ஸா சொல்ல. அதை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு வரும்போது பார்த்தா ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நான் ஜஸ்ட் தண்ணி குடிக்க போனேன்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி திரும்ப 2 பேருமே படுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க லைட்டா கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா காலைல எந்திரிக்கிறான் நம்ம ஹீரோயினை காணோம். உடனே நேரா போயிட்டு என்ன பண்றான்னா கிச்சனுக்கு போறான். கிச்சன்ல போய் பார்த்தா அந்த பூனை செத்து போய் கிடந்துச்சுல அதே இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க
பண்றாங்கன்னா திரும்ப அதே பூனையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கொண்டு வந்து வச்சுட்டு சுத்தி கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நம்ம இந்த பூனைக்கு ஃபியூனரல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லூஸ் தனமா இருக்கு. அந்த பூனை ஏற்கனவே செத்து லைட்டா அழுகிலாம் போச்சு. அதை கொண்டு வந்து அந்த கிச்சன்ல வச்சுட்டு இருக்காவ. நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேசிட்டு என்ன பண்றான்னா உடனே திரும்ப அது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுறான். இப்போ ரெண்டு பேருமே நேரா ஒர்க்குக்கு வந்துடுறாங்க. ஓகேவா, இவங்க வந்து ஒரே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. அந்த ஆஃபீஸ்ல ஜஸ்ட் ஒரு மியூசிக் இடம் மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ பார்த்தா அந்த இடத்துல தான் அவங்களோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்காரு. தனியா கூட்டு போய் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாரா நேத்து என்ன நினைச்சு தெரியுமான்னு சொல்றப்ப அவன் ஒரு இதுல கேட்கறான், ஆர்வத்தில் கேட்கறான், என்னாச்சு சொல்லு, என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒரே வீட்டுல இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஆனா நாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணோம், ஆனா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குடா, ஹீரோயின் வந்து நார்மலாவே இல்லடா, ரொம்ப அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாப்பிள்ள இதான எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இப்படி தான்டா இருக்கும், அப்படி தான்டா இருக்கணும் அவன் சொல்ல. டே உனக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றது, ஹீரோயின் பார்க்க ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரியோ இல்ல மென்டலியா ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காடா, நேற்று நைட்ல இருந்து அவ ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கா, என் பூனையெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வச்சிருக்கா, அப்புறம் ஒரு மாதிரி லைட்டா பேசுறா, எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, அவங்க அப்பாக்கு கேன்சர்னு சொல்றா, அதனால தான் அவளுக்கு வீட்டுக்கே கூட்டு போனேன், அவ வீட்டுக்கே போக பிடிக்கலன்னு சொல்றா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நீ பாரு, அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்காளான்னு பாரு நம்ம ஹீரோ கேட்க, இவன் லைட்டா எட்டி பார்க்கறான், பார்த்தா இவங்களே தாங்க பார்த்துட்டு இருக்கா, பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்க்க அவனுக்கும் பயமா இருக்கு, ஆமாடா இங்கே தான் பார்த்துட்டு இருக்கா, சரி நீ எதையும் பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு, நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். இப்போ என்ன ஆகுதுன்னா நைட் ஆயிடுது, எல்லாருமே வந்து திரும்ப வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா வந்து ஹீரோ கார்ல ஏற வரும்போது ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு நைட் நான் உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியாது, நீ உங்க வீட்டுக்கே போன்னு சொல்லும் போது, இல்ல நான் என்னோட பேக் எடுக்க தான் வந்தேன் உன் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு நேரா போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கார்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ நேரா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரி நம்ம ஹீரோனுக்கு என்ன பிரச்சனை, இது மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, லைட்டா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்க பாக்குறப்போ ஏதோ கொஞ்சம் சைக்கோ பார்த்து மாதிரி தான், லைட்டா அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணா போதும், இந்த தெரப்பிலாம் அவங்க போனா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாமே போட்டுருக்கு. இதை பார்த்து அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்காரு, டே என்னடா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சரியா என்ன அதெல்லாம் யாரோ வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் யாருன்னு பாக்குறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அவங்க வந்து ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறப்போ, இல்ல எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல தோணுச்சு, பட் போன்ல பேசுறத விட நேர்ல வந்து பேசினா தான் சரியா இருக்கும்னு நினைச்சேன், அதான் வந்தேன். அது வேற ஒன்றும் இல்ல, எனக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டா அதாவது நேற்று நைட்ல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்டேன், ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டேன், அதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் அது மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் கொஞ்சம் வியடா இருந்தேன். அது காரணம் என்னன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் ஆமான்னு சொன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறப்போ உடனே இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா பெட்ல படுத்து கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே கொஞ்சம் டேஸ் ஓட்டுன மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்னா வாழ்றாங்க, பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆஃபீஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் பயங்கர ஜாலியா இவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. செம்மையா வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க, டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மத்தவங்களும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப் இப்போ நல்லா போய்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டேட்டுக்கு போயிருக்காங்க. ஜஸ்ட் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றான். நம்ம ஹீரோ இல்ல நான் டேட்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுறாரு. திரும்பவும் கால் பண்றான். கால் பண்ணோன்னே சரி நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு கடுப்பா இருக்கவே போறான் அப்படிங்கிற மாதிரி. சரி என்ன பண்றாருன்னா போயிட்டு அப்படின்னு கேஃபேல இருந்து அப்படி பின்னாடி நின்று ஹீரோயினுக்கு மறைஞ்சு நின்று பேசுறாரு. சொல்லுடா என்ன விஷயங்கிற மாதிரி கேட்டோன்னே, அப்புறம் எனக்கு புரியுது நீயும் ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, பட் நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த சேரா இருப்பால, சேராவும் நம்ம ஹீரோயினும் பேசியிருக்காங்க. பேசுறப்போ சேரா கேட்டிருக்கா உனக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோ மேல வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கறப்போ அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருக்கானா, ஹீரோவை நான் ஜஸ்ட் என்னோட லிட்டில் தம்பியா தான் பாக்குறேன், சின்ன தம்பியா தான் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், அப்படிதான் எனக்கு அவனை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது, எனக்கு அவன் மேல எந்த தப்பான இன்டென்ஷனும் கிடையாது, லவ் அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள உனக்கே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு இத்தனை நாள் இல்லாம திடீர்னு சடனா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அது எப்படி திடீர்னு நடக்கும், அப்பெல்லாம் நடக்காது, எனக்கே பார்க்க ரொம்ப வியர்டா இருக்குடா, நீ இதை பத்தி எதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. அது மாதிரி சேராட்டாவை இப்படிதான் சொல்லியிருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அப்புறம் எப்படி திடீர்னு இப்படி மாறுவா அவ, உடனே உன்னை லவ் பண்ண ஆரம்பிப்பா, அதுவும் டவுட் தானே. அப்புறம் இன்னொன்னு உன்கிட்ட வந்து அவ சொல்லியிருக்கால உங்க அப்பா வந்து அவரோட அப்பா வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னால, அண்ணன் இதெல்லாம் போய் நான் அவரோட அப்பாவை பார்த்துட்டு வந்தேன், அவளோட அப்பாவை சூப்பரா இருக்காரு ஆளு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, டெய்லியும் ஒர்க்குக்கு போயிட்டு நல்லா ஹெல்த்தியா தானே இருக்காரு, அவ எதுக்கடா அப்புறம் உன்ட்டு பொய் சொல்லணும், எனக்கு டவுட்டா இருக்கு, உன் கூட வந்து உங்க வீட்டுல தங்குறதுக்காக உன்ட்டு பொய் சொல்லியிருக்காடா, அது மட்டும் இல்லாம அவளும் அப்பாவும் நல்லா ஜாலியா பேசிப்பாங்க எல்லாமே பண்ணிப்பாங்க, இப்போ அவளே வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதே கிடையாதான், எனக்கு என்னமோ இது எல்லாமே தப்பா தெரியுதுடா, நீ கொஞ்சம் பார்த்து உஷாராருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு உடனே அந்த ஃபிளாஷ் இது ஞாபகம் வருது, இவர் ஒரு விஷ் பண்ணாரு தெரியுமா, அந்த விஷனாலதான் இது எல்லாமே நடக்குது போல, இதுதான் உண்மை போல அப்படின்னு அவருக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு, அந்த விஷ் உண்மையாவே நடக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்றாருன்னா நேரா திரும்ப போய் டேபிள்ல உட்கார்றாரு.
உட்காந்துறாரு. டேபிள்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறாரு. ஆமா நான் வந்து ஒன்று கேட்கணும், என்னன்னா உண்மையாவே உங்க அப்பாவுக்கு கேன்சரா, நீ இல்லை என்கிட்ட பொய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. உடனே எந்திரிச்சு நோ 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 நோன்னு கத்துவாங்க. இந்த சீனை நீங்களே ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. செம்மையா கத்துவாங்க எந்திரிச்சுன்னு. உடனே நீ எதுக்கு இப்போ நம்ம அழகா 2 பேர் டேட்டுக்கு தானே வந்திருக்கோம், எதுக்கு இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு ஏன் டேட்டை கெடுக்கிற, இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கலன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் சரியான கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை உட்கார வச்சிடறான். என்னடா ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 2 பேரும் சால்வ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து திடீர்னு ஒரு நைட்டு மிட் நைட் போல முடிக்கிறாரு. ஒரு 3:45 டைம் முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயினை காணோம். என்னடா வெங்கடா போனா ஆளை காணோம்னு தேடிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா இருட்டுக்குள்ள ரூம்ல ஒரு கார்னர்ல ஹீரோயின் நிக்கிறாங்க. இந்த சீனை பாக்குறப்போ எனக்கே அள்ளு விட்டுருச்சு. உண்மையாவே இந்த சீனா பார்த்துட்டு எனக்குலாம் பயங்கர பயமாயிடுச்சுங்க. ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த படத்துல ஒரு 2-3 சீன் பேய் படம் மாதிரி தாங்க இருக்கும். உடனே ஹீரோ பார்த்துட்டான். ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா படுங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஹீரோயின் சொல்றா, இல்ல நீ போய் தூங்கு, நான் அப்புறம் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஹீரோ கல்லு விடுது. இல்ல நீ வா படு ஏன் அப்படி நிக்கிறேன்னு கேட்டோன்னே உடனே வந்து ஹீரோயின் சொல்றா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நீ வந்து என்ன லவ் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுது, இல்ல நீ படு, நான் இங்க இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. லூசுத்தனமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றானோ ஒரு மாதிரி வியர்டா நடந்து வரா. முன்னாடி திரும்ப வியர்டா நடந்து பின்னாடி போயிட்டு அழுகுறாங்க ஒரு மாதிரி. அந்த சீனை பக்கம் இன்னும் அள்ளு விடுது. என்னடா ஒரு மாதிரி பேய் மாதிரி அழுகுறாங்க. அதுவும் அந்த இருட்டுல காமிக்கிறாங்க. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி மாறுது. என்ன பண்றானா, நீ என்ன லவ் பண்ண மாட்டேற, நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நீ என்ன லவ் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஒன்னு ஹீரோ சொல்றான், ஒண்ணுமே இல்லம்மா வாமா படுமா, எனக்கு பயமா இருக்கேன் அப்படிலாம் பண்றேன்னு கேட்கிறப்போ இல்ல ஒண்ணும் இல்ல, சாரி நான் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ படுத்துறான். திடீர்னு கத்துற சவுண்ட் கேக்குது. எதுக்கு நீ என்ன ஒழுங்கா லவ் பண்ண மாட்டேற அப்படின்னு. ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா ஹீரோனை காணோம். திடீர்னு பார்த்தா குறுக்க நடந்து போறா. ஒரு மாதிரி பூத்தொட்டியை வச்சுட்டு பயங்கரமா நடந்து போறா. பார்த்துட்டு ஹீரோ வந்து அழுகுறக்கு ரேஞ்சுக்கு போயிடுறான். ஏன்டி இப்படிலாம் பண்ற, எனக்கு பயமா இருக்குடி, என்னடி ஆச்சு சொல்லுடின்னு கேட்கறோன்னே உடனே அவ சொல்றா, இல்ல இந்த பூ வந்து நம்ம பூனை செத்து போச்சுல இந்த பூனைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூவை வச்சுட்டு என்ன பண்றான்னா அப்படியே வந்து படுத்துறாங்க. படுத்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க வந்து எந்திரிச்சு போயிருவோம், இவ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு எந்திரிக்க ட்ரை பண்றப்போ ஹீரோயின் கத்துறா, டே இங்கே இரு, எங்க போற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறோம். நம்ம ஹீரோ அமைதி அப்படியே இருந்ததுன்னா அப்படியே அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருதுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் என்ன பண்றாருன்னா ஹீரோயின்ட்ட பேசலான்னு போறாருங்க. ஹீரோயின் பாட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோக்காக வந்து லஞ்ச்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப நேரா போயிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு, இங்க பாரு நேற்று நைட் நீ ரொம்ப வியர்டா பண்ண, எனக்கு அது மாதிரிலாம் பண்ணாத, நான் ரொம்ப பயந்துட்டேன், தயவு செஞ்சு வியர்டா எந்த ஒரு விஷயமே நீ இனிமே பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் பாக்குறப்போ, இது மாதிரி பண்ணினா எனக்கு எப்படி இருக்க தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறோம். நம்ம ஹீரோயினை சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ கொஞ்சம் லூஸ்தரமா யோசிச்சு பண்ணிட்டேன், இனிமே பண்ணவே மாட்டேன், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த உனக்காக லஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லஞ்ச் பாக்ஸையும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா சரி ஓகே இனிமே வியர்டா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸும் வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. பார்த்தா கதவு ஃபுல்லா டேப்பா ஒட்டி இருக்குங்க. கதவு ஃபுல் டேப்பு. ஹீரோ வெளியவே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஹீரோயினுக்கு வந்து இன்னைக்கு ஆஃப், அவங்களுக்கு லீவு, அவங்க வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு ஆஃப், நீயும் பேசாம என் வீட்டுல இருந்துடலாம், அந்த கதை ஓப்பன் பண்ண முடியாது போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல அதை ஓப்பன் பண்ணிடலாம், நான் பாத்துக்கிறேமா, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துகிட்டே என்ன பண்றாரு, கொஞ்சமா கதை ஓப்பன் பண்றாரு. டேப்லாம் ஒட்டி இருக்கு, பட் அட்லீஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரிஞ்சு வந்துருது. உடனே நம்ம ஹீரோ வெளியே போயிடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வெளியே போயிட்டான்ல, ஹீரோயின் வந்து அப்படியே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே நிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க. அப்படியே யூரினும் போயிடுறாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு வேலைக்கு வந்துடுறாரு. வேலைக்கு வந்து என்ன பண்ணாருன்னா லஞ்ச் டைம்ல எடுத்து அவர் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பாக்குறாரு. அவரோட போட்டோ இருக்கு. போட்டோ போட்டு இது வந்து நீ அப்படிங்கிற மாதிரி யூனு போட்டிருக்கு. அடுத்து அவங்க 2 பேரோட போட்டோ போட்டிருக்கு. அதுல பார்த்தா நாட் மீ அப்படின்னு போட்டிருக்கு. அது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்ன ஹீரோயின் அவ போட்டோவை போட்டு அது அவ கிடையாதுன்னு போட்டிருக்கா, என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியல. சோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து இருக்கிறது ஹீரோயினோட உடம்புல இருக்குது, ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. சாப்பிடுறப்போ கீழே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு சேரா இருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, நீங்க 2 பேரும் ரொம்ப வியர்டா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ ஹீரோயினும் திடீர்னு நல்லா தான் இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸா, திடீர்னு ஏதோ சூப்பர் டேட்டிங் பண்ற மாதிரி திடீர்னு ஒரு வாரத்துல எல்லாருமே கமிட் ஆகி பயங்கரமா டேட் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க, என்ன கதை ஏது கதை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவனும் வந்து அப்பெல்லாம் இல்லை, நாங்க ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம், எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருமே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின், அதாவது நம்ம ஷேராக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த ஹேரா வந்து நிறைய தடவை வந்து இது மாதிரி காலேஜில் சேரலாம் அப்படின்னு அப்ளிகேஷன்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரும் வந்திருக்கு, திரும்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே நேராக ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு இது மாதிரி நான் வந்து நம்மளாம் இப்போ முன்ன மாதிரி பேசுறது இல்லை, பழகுறது இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காலேஜ் டேஸ்லேயும் அவங்க ஸ்கூல் டேஸ்லேயும் அவங்கலாம் எப்படி பழகிக்கிட்டாங்க, இது மாதிரி எனக்கு டேட்டூலாம் போட்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. நல்லா ஷேர் பண்ணி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் சாரா வந்து ஹீரோவோட டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு லெட்டர் எடுத்து பார்க்கறா. பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ வந்து எனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், கேட் எப்படி இருந்துச்சு, நீ வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது வந்து நம்ம ஹீரோயின் தான் எழுதி
போட்டிருக்காங்க. என்ன பூனை எப்படி இருக்குன்னு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு போட்டிருக்கா, என்ன சொல்ல வர அப்படின்னு சேரா கேக்குறப்போ நம்ம ஹீரோ அப்பதான் நோட் பண்றாரு, சாண்ட்விச்சுக்குள்ள கறி இருக்குங்க. அந்த கறி வேற எந்த கறியும் கிடையாது, பூனைக்கறி. பூனைக்கறியை செஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து வச்சு நம்ம ஹீரோ கொடுத்து விட்டுருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கொமட்டிக்கிட்டு வந்துடுது. அப்படியே வாந்தி எடுத்துடுறாங்க. ஃபுல்லா வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சேரா கேட்க அப்படியே வாந்தி எடுத்து முடிச்சிடறாங்களா. அடுத்த சீன்ல ஆபீஸ் முடிச்சு 2 பேருமே எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரே கார்ல கிளம்புறாங்க. கிளம்புறப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், டேய் எனக்கு ஏதோ தப்பா படுதுடா, சேராவை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும், நீ வந்து இப்படியே சேரா வச்சுக்கிறது சரி கிடையாது, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு, எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தெரியுதுடா, சேராக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, சேராங்கிற பாருங்க, சாரி கைஸ், நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருக்கு, நீ இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது, நீங்க ஏதோ டேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காத, அது எனக்கு எதுவும் தப்பா படுது, நீ கொஞ்சம் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து சால்வ் பண்றா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். இல்லடா நாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா, அவளுக்கு எல்லாமே ஓகே தான்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து வியர்டா பண்றா அப்படின்னு. ஆனா அவ வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்றதுனால நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போலான்னு இறங்கலான்னு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அவர் பேக் எடுக்கிறப்பதான் அவருக்கு வந்து அந்த ஒன் விஷ் வில்லோ இருக்குல்ல அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த விஷய பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க ஒன் விஷ் வில்லோவா, எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது மாதிரி நான் ஒரு விஷ் ஒன்று பண்ணேன், அதாவது என்ன பண்ணனா, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன இந்த உலகத்துல எல்லாரோடையும் என்னதான் பயங்கரமா லவ் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தேன், அந்த விஷயம் லைட்டா மாத்தணும், ஜஸ்ட் என்ன லவ் பண்ணா போதும், பயங்கரமா லவ் பண்ணணும் வேணாம், அப்சஸ்டா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா, ஜஸ்ட் லைட்டா லவ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி மாத்தலாமான்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் மாத்த விட முடியாது, நீங்க எப்படி விஷயம் மாத்த முடியும், நீங்க வேணா விஷயம் கேன்சல் பண்றத பத்தி எனக்கு நீங்க கேன்சல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப, இல்ல விஷயம் மாத்தினா போதும், எனக்கு ரொம்ப வியர்டாவும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாவும் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பேசாம நீங்க விஷயம் கேன்சல் பண்றத பத்தி கேட்க வந்தீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, சரி விஷயம் கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப என்னதான் பண்ண முடியும், ஒன்ஸ் விஷனா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு அவன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான் ஒன் விஷ் வில்லோவை பத்தி. நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு விஷ் தான், உன்னால ஒரு விஷ் தான் பண்ண முடியும், இன்னொரு விஷ் தான் உன்னால பண்ணவே முடியாது, அந்த ஒரு விஷ் வந்து நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த விஷ் இருந்துகிட்டே இருக்கும், நீ எப்ப சாகுறியோ அப்பதான் அந்த விஷ் வந்து உன்னை விட்டு போகும். இப்ப அந்த பொண்ணு வந்து உன்னை லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு நீ வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். வேற வழியே இல்லையான்னு கேட்டதுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து அந்த ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க சைட்ல கத்துறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், அந்த பொண்ணு வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, வேற யாரோ மாதிரி இருக்கான்னு கேட்கறதுக்கு அந்த இதுல இருக்கவன் சொல்றான், அங்க இருக்கிறது வேற யாரோ தான், நீ லவ் பண்ற பொண்ணு வந்து அங்க இல்ல, அங்க வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோக்கு இன்னும் அள்ளுடுது. இப்ப பார்த்தா அந்த போன்ல வந்து ஏதோ ஒரு பொண்ணு கத்துறா. இவனே ஹீரோ கேட்கறான், யார் அந்த பொண்ணு, யாரு கத்துறான்னு கேட்கிறப்போ அவன் வேற யாரும் இல்ல, நிக்கி தான் கத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் அள்ளுடுது. நிக்கி பயங்கரமா போன்ல கத்த உடனே ஹீரோ கட் பண்ணிடுறான் போனை. என்னடா நிக்கி பயங்கரமா கத்துறா, என்னடா நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு நேரா நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கிறாரு. லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, லைட் ஆன் பண்றாரு. பார்த்தா ஹீரோயின் அப்படியே நிக்கிறாங்க. வாயெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. பார்த்தா யூரின் போயிட்டா, பாத்ரூம் போயிட்டா, எதையுமே கழுவுல, ஹால்லே நின்னு போயிட்டா. ஏன் தெரியுமா அப்படி அவ போயிருக்கா, நம்ம ஹீரோக்காக அங்கேயே நின்று வெயிட் பண்ணிருக்காங்க அவ. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சீன்ல கூட அவ யூரின் போனா அந்த இடத்துல நின்று. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் ஏதோ பூச்சி ஏதோ தின்ட்டேன்னு நினைக்கிறேன், அதான் ஒரு மாதிரி ஆயிருச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு லூசு மாதிரி பேசுறா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் அல்லூட. சரி நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ வந்து பாத்ரூம்ல போயிடுறா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நானே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிருப்பான்னா, அவனை நம்ம ஹீரோ வந்து இன்வைட் பண்ணிருப்பான். இது மாதிரி பாய்ஸ் பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு நீ வா, ஆனா நடக்கிறது ஒன்றும் பாய்ஸ் பார்ட்டி கடல, ஆனா அவ பாரு உன்னை விட்டு வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அவன். உடனே இவனை என்ன பண்ணுவானா, சரின்னு குளிச்சுட்டு இருப்பாள் உள்ள ஹீரோயின். இவன் போயிட்டு சொல்லுவான், இது மாதிரி பாய்ஸ் பார்ட்டி ஒன்று நடக்குது, அதுக்கு வந்து என்ன இது மாதிரி ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தான், நான் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து சொல்லுவா, பாய்ஸ் பார்ட்டியா, என்னையும் தான் சேரா இன்வைட் பண்ணா, அது பாய்ஸ் பார்ட்டி இல்லையே, சேராலாம் போறாளே அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்ல அது பாய்ஸ் பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பொய் சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின் கத்துறா பாத்ரூம்ல வந்துட்டு பயங்கரமா, நீ என்கிட்ட பொய் சொல்றியா, இப்படி பொய் சொல்றியா, சரி நீ போயிட்டு வா தேவையில்லை போ அப்படிங்கிற மாதிரி கத்துறாளா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை கூட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், நீ ஹீரோயினை கூட்டுற மாட்டேன்னு சொன்னா இங்க பாரு கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க, ஒரு குச்சி கம்பு மாதிரி இருக்கும், அந்த கம்பு வச்சு விளையாடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பார்த்தா அதுல ஏதோ ஒன்று போட்டிருக்கு, இது மாதிரி உன்னோட கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு. உடனே ஹீரோயின் நிறைய புக்ஸ் எழுதுவாங்கல்ல, அதுல ஒரு ஹாரரான ஒரு டிஃபரெண்டான ஹாரர் கதை ஒன்று சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே பயப்படுறாங்க, ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இப்போ அடுத்து ஹீரோ எடுக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ உங்களை கிஸ் பண்ணுன்னு போட்டிருக்கு. லெஃப்ட்ல பார்த்தா யார் இருக்கானா, சேரா இருக்கா. இதை பார்த்து அதுல எழுதிருக்கிறத ஹீரோ படிச்ச உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. அப்படியே எந்திரிச்சு பார்த்தா மூஞ்சிலாம் சேடா இருக்கு. நேரா வராங்க, சேராவோட டேபிள் அப்படியே நவத்திட்டு அவங்க உட்கார்றாங்க. உட்காந்துட்டு கிஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இங்க இருக்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹீரோவும் நானும் தான் லவ் பண்றோம், யாராவது இங்க இருக்க மத்த யாராவது ஹீரோக்கு ரூட் விட்டீங்க அப்படின்னா நான் உங்களை கொன்னுருவேன், நான் ஒன்னும் பொய்யா விளையாடலாம் சொல்ல, விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையாவே நான் உங்களை கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுறா. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அள்ளு விடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன
பண்றானா, திடீர்னு அன்னைக்கு நம்ம ஹீரோ கிஸ் பண்றப்ப பயந்தா தெரியுமா, அதே மாதிரி திரும்ப போய் பயந்துட்டு உழுகுறா. உழுந்துட்டு என்ன பண்றானா, ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து உடைச்சிக்கிட்டு பட்டுன்னு கண்ணில் குத்திக்கிறாங்க. அவளே பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க, அரண்டு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு தெரியும், அவன் வீடா தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே அமைதியா உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்காருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து கார்ல வச்சு நம்ம ஹீரோனை கூட்டு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பாக்குறாரு. அங்க ஒரு நர்ஸ்ட்ட பேசுறாரு. அந்த நர்ஸ் வந்து முடியாதுன்றாங்க போல இருக்கு, நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போல. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் வீட்டுக்கு கொண்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயின்ட்ட கன்வின்ஸ் பண்றாரு, நல்லா பேசுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, நீ அழகா தான் இருக்க, எதுக்கு உன்னை நீ எப்படி கெடுத்துக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் நீ ஒரு மாதிரி டிஃபரெண்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல எனக்கு எல்லாமே தேவை, உன்னை லவ் பண்றது மட்டும்தான், நீ என்ன திரும்ப லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல இது எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல, எல்லாமே வியர்டா இருக்கு, நீ வியர்டா பண்ண மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ வியர்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சாரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சரியா இருக்கேன்னு சொல்றாங்க. நீ இப்படிதான் எல்லா தடவையுமே சொல்ற, ஆனாலும் திரும்ப நீ இப்படிதான் பண்ற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே போக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, நீ உங்க வீட்டுக்கு போ, ஒரு நாளாவது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடு, நீ உங்க வீட்டுக்கு போ, தனியாயிரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு என்ன விரட்டுற, அப்ப நீ லவ் பண்ணலையா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி விரட்ட ஆரம்பிச்சிடுற அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அழுதோட ஹீரோ போயிட்டு என்ன பண்றாருன்னா, இங்க பாரு அப்படிலாம் கிடையாது, நீ வந்து நிக்கியாரி, நீ நிக்கியா இருக்க மாட்டற, நீ நிக்கியாரின்னு சொல்றப்போ ஹீரோயின் கத்துறாங்க, நான் நிக்கி கிடையாது, நான் நிக்கி மாதிரி நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நான் நிக்கி இல்ல, என்னால நிக்கியெல்லாம் இருக்க முடியாதுன்னு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு பயமா இருக்கு. அவர் சொல்றாரு, இங்க பாரு நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா நீ நிக்கியா இருக்கணும், எனக்கு நிக்கி தான் வேணும், நீ இப்படி பண்ணினா சரிப்பட்டு வராதுன்னு பேசிட்டே இருக்கப்போ நீ உண்மையாவே நான் லவ் பண்றியான்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. நீ போய் சொல்ற அப்படின்னு திரும்ப நம்ம ஹீரோயின் வந்து வியர்டா ரியாக்ட் பண்றாங்க. அந்த இருட்டுல எப்படி தூங்குறப்ப பண்ணாங்கல்ல அதே மாதிரி பேய் மாதிரி நடந்து போறாங்க, இருட்டுக்குள்ள நின்று பேசுறாங்க. உண்மையை சொல்லி என்ன லவ் பண்றியா, நீ ஏன் பொய் சொல்றன்னு சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான், பயப்படுறான். இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லியிருக்கல, ஏன் பண்ணி பயத்தை காட்டுற, எனக்கு பயமா இருக்கு, இப்படி பண்ணாத நான் கத்திட்டு கிடக்குறான். உன்னை ஹீரோயின் சொல்லிடுறாங்க, சரி ஓகே நீ என்ன லவ் பண்றல, ஓகே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, என் ஹார்ட் ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க, என்னால ஒன்னு மறக்க முடியாது, ஒன்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போய் பெட்ல படுத்துறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பெட்ல படுத்து கிடக்காரு. கடத்திட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா போன்ல வந்து யாரோ நோட்டிபிகேஷன் மெசேஜ் வருது. என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம சேரா பேசுறா, மெசேஜ் பண்றா, இது மாதிரி நான் அவங்க வீட்டு வெளியே தான் இருக்கேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ சொல்றாரு, என்னால முடியாது, நிக்கி இருக்கா, சுத்தமா முடியாதுன்னு சொன்னோன்னே, இப்போ நீ வரலன்னா நான் உள்ள வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நான் வர்றேன் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா கிளம்பி போறாரு. நம்ம எப்படியோ வந்து நம்ம யாருக்கு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம போலான்னு பாக்குறப்போ திடீர்னு ஹீரோயின் வந்து பேசுற சொல்லி கேக்குது. என்னன்னு திரும்பி பாக்குறது, ஹீரோயின் முழிக்கலாம் இல்ல, அமைதியா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்குள்ள வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம உண்மையான ஹீரோயின் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் ஹீரோ என்ன எப்படியாவது கொன்னுடுறா ப்ளீஸ்டா, நீ மெதுவா பேசி இவளை எழுப்பி விட்டுறத, இவ எந்திரிச்சானா என்னால பேச முடியாது, இவ என்ன உள்ள அடக்கி வச்சிருக்கா, என்னை எப்படியாவது கொன்னுரு, அதுல இருந்து வெளியே வரணும், என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு அப்படியே பயமாவே இருக்கு. ஏன் ஹீரோ கேட்கறான், ஏன் உன்னால என் கூட இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போயிடுறான். என்னன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இருக்கணும் அவன் கூட, அதுதான் அவன் ஆசைப்படுறான். இப்ப வந்து இந்த விஷயம் போயிடுச்சுன்னா கூடயும் ஹீரோயின் வந்து அவனை விட்டு போயிடுவாள், அதனாலதான் அவன் பார்க்கலாம். சரி இப்ப வெளியே போறான், போயிட்டு சேராட்ட பேசுறான். பேசுறப்ப சேரா சொல்றா, என்ன உன்னால இப்ப பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இது மாதிரி எனக்கு காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்துருச்சு, ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, நான் போறேன் காலேஜுக்கு, அதை வந்து உன் கூட சேர்ந்து பிரிச்சு பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன்னு சொல்றான். அதுக்கு வந்து ரெண்டு பேருமே சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு டாக் போகுது, ஒரு ஃபீல் குட்டான டாக் போகுது, சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் சொல்றா, உனக்கு என்னமோ நிக்கி சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன், பாத்தியா அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, உனக்கு ஏதாவது ஒரு குட் பர்சன் வேணும், உனக்கு நீ ஏத்த மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு கேட்கறப்போ யாரு ஒன்ன மாதிரியான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, ஆமா ஏன்னா அந்த கேம் விளையாடுறப்போ உன்னோட லெஃப்ட்ல நான் தானே, நீ என்ன தானே கிஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு. அமைதியா சிரிச்சிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து வர்றாங்க நம்ம ஹீரோயின். நேரா வந்து ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடியை உடைக்கிறா. உடைச்சிட்டு அந்த இது இருக்கும்ல ஸ்டேரிங், அதுல ஒரு கல்லை வச்சுட்டு இவளோட மண்டை அந்த கல்லை அடின்னு அடிச்சு மண்டை ஃபுல்லா நஞ்சு போய் செத்து போயிடுறாங்க சார். அங்கேயே இதை நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஹார்ட் பீட்லாம் அவருக்கு ரைஸ் ஆகுது. இப்ப நேரா நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஐயோ மன்னிச்சிடு சாரி இது உன்னோட தப்பு தான், நான் தான் சொன்னேன்ல இவ கூட பழகாத, இவளுக்கு உன் மேல வந்து தப்பான இன்டென்ஷன் இருக்குன்னு சொன்ன, நீ கேட்கல, அதான் இப்ப செத்து போயிட்டா, அவ செத்துக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அள்ளூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்றானா, சொல்றா இது மாதிரி இவளோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு, வேற என்ன பண்றது, உன்னால தான் செத்து போனா, டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்தே இருக்காரு, அரண்டு போய் உட்கார்ந்து இருக்காரு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சரின்னு என்ன பண்றாருன்னா நேரா திரும்ப அந்த கடைக்கே போறாரு. கடைக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா வேற ஏதாவது ஒன் விஷ் வில்லோ வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒன் விஷ் வில்லோவே காணோம். அதுக்கப்புறம் ஒரு கார்னர்ல இருக்கு. பார்த்துட்டு நேரா போயிட்டு கடைக்காரன் பேசுறாரு, எப்படி நீங்க இது மாதிரி விஷயத்தெல்லாம் விக்கிறீங்க மனுஷங்களுக்கு, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, எங்க கொண்டு போய் எல்லாரையும் உடுத்து தெரியுமா, இது
மாதிரி விஷயங்கள்லாம் விற்காதீங்கன்னு சொன்னா அவன் சொல்றான் அதுல எல்லாமே எழுதிருக்கு, இப்படிதான் இருக்கும் இப்படிதான் நடக்கும்னு எழுதிருக்கு, அப்படி இருந்தும் வார்னிங் இருந்தும் அவங்க வாங்கிட்டு போறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரனும் சொல்றான். இல்லங்க இதுல இருந்து பெரிய பிரச்சனைங்க, எனக்கும் நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேங்க, இதெல்லாம் நல்லது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா 2-3 வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றான், நேரா வந்து கார்ல போய் உட்கார்றான். உட்கார்ந்துட்டு இல்ல அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா அவங்க 2 பேருக்குள்ள கடைக்காரனுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து கான்வர்சேஷன் போகும். கான்வர்சேஷன் போகிறப்போ இது மாதிரி நான் ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்றது, அந்த விஷயம் எப்படி உடைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு அவன் கடைக்காரன் சொல்றான், ஒன்னு நீ செத்துறணும், அப்படி இல்லைன்னா உன்னோட விஷயம் வேற ஒருத்தவங்க பிரேக் பண்ணணும். அதாவது இப்போ நான் விஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி நடக்கணும்னு விஷ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து உன்னோட விஷயம் வந்து உடைச்சிரும். அதாவது இப்போ நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஓகே நான் அப்ப விஷ் பண்றேன், நீ அந்த பொண்ணு வந்து உன்னை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு விஷ் பண்ணி உடைச்சிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை லவ்வே பண்ண மாட்டா, உன்னோட விஷ் என்னோட விஷ் வந்து உன்னோட விஷயம் உடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றப்போ இல்ல என்கிட்ட விஷ் இல்ல பத்தமே, நான் ஏற்கனவே என்னோட விஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ யாராச்சும் விஷயம் பண்ணாம இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் கேளுன்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நேரா போயிட்டு அவரோட கார்ல உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு ஒரு இது எடுக்கிறாரு, ஓபன் பண்ணி அந்த விஷ் பண்ணி உடைக்கலான்னு பாக்குறாரு. இன்னைக்கு என்ன வந்து ஃப்ரெண்டா தான் பாக்கணும்னு சொல்லிட்டு உடைக்கலான்னு பாக்குறாரு, உடைக்கவே முடியல அவரால். சரி நேரா வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மாப்பிள்ள இது மாதிரி மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு, இது மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் அது மாதிரி விஷ் பண்ணனால தான் அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, பயங்கர அப்சஷனா இருக்கா, இதுதான் மேட்ரு, இதுதான் நடந்துச்சு சொல்றான். என்னடா சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் நடக்காதடா, எப்போ அப்பெல்லாம் நடக்கும், வேற ஏதோ பிரச்சனைடா, வேற எதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கடா, அவளுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேச, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இங்க பாரு இதுதான் அந்த பொம்மை, இதை ஓபன் பண்ணி நான் சொல்ற விஷயம் மட்டும் எனக்காக பண்ணி வேற எதுவுமே நீ பண்ண வேணாம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னோடனே அவனும் ஓபன் பண்றான். இங்க பாரு இப்ப நீ என்ன சொல்றனா, என்னோட ஃப்ரெண்டோட விஷ் வந்து உடையணும், அதாவது அவன் வந்து நிக்கி வந்து அவனை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கணுங்கிற மாதிரி மட்டும் விஷ் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த லூசு பையன் என்ன பண்ணிடுறான், எனக்கு 1 மில்லியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷ் பண்ணி உடைச்சிடறான். உடைச்ச உடனே ஹீரோ கத்துறான், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா வானத்துல இருந்து காசு கொட்டிக்கிட்டே இருக்குங்க, 1 மில்லியன் கொட்டிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படியே ஆச்சரியப்படுறான், ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல, இப்படி பண்ணிட்டானே இவன் அப்படின்னு. வேற வழியே இல்ல, ஹீரோயின் தான் நமக்காக வந்து விஷ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் பார்த்தா அங்க சாராவோட உடம்ப வச்சிருக்கா ஹீரோயின். அதை பார்க்க கொடுமையா இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கல. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடுறாரு, எங்க இருக்க, எனக்கா நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு விஷ் பண்ணணும், இங்க வான்னு கூப்பிடுறாரு. பார்த்தா ஹீரோயின் அப்படியே பின்னாடி நிக்கிறாங்க, சீட் அடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, ஒரே விஷ் மட்டும் பண்ணி இந்த ஹெல்ப் பண்ணு, பயம் காட்டாத எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, இங்க பாரு நீ வந்து விஷ் பண்ண வரல, நீ என்ன லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணதெல்லாம் வந்திருக்க, அது உன்னால முடியாது, நான் அதை பண்ணவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சோபால படுத்திருக்கான். இங்க பார்த்தா ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான், மாப்பிள வாடா, எனக்கு இப்போ நான் 1 மில்லியன் எனக்கு கிடைச்சிச்சுடா, பயங்கர நிறைய காசு இருக்குடா, நம்ம பணக்காரங்கடா, வாடான்னு கூப்பிட்டு இருக்கான். அப்படி கூப்பிட்டே இருக்கவன் என்ன பண்றானா திடீர்னு கதவை தந்துட்டு உள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை போட்டு கத்திட்டு இருக்காங்க, நீ லவ் பண்ண மாட்டா, ஏன் லவ் பண்ண மாட்டேன்னு கத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து ஹீரோட ஃப்ரெண்டை பட்டுன்னு சுட்டுறாங்க தலையிலே. இவன் வேற லூஸ் தனமா குறுக்க வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ லவ் பண்ணவே மாட்டேன்னு கேட்கிறப்போ நம்ம ஹீரோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் செத்து போயிட்டான், ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா நீ லவ் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா போய் ஃப்ரெஷ் மட்டும் ஆயிட்டு வந்துருன்னு உடனே பாத்ரூம்ல ஓடி போயிடுறாரு. ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, பாத்ரூம் கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. நம்ம ஹீரோ கையில வந்து ஹீரோயினோட கன்னு இருக்கு, அந்த கன்னை வச்சு தான் நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த கன்னை வச்சுட்டு ஹீரோயின் இப்போ வந்து ஹீரோ வந்து என்ன முடிவுல இருக்காருன்னா நம்ம சுட்டு செத்து போயிடலாம், அப்பதான் நிக்கிய வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வாயில வச்சு சுடலான்னு பாக்குறாரு. ஆனா சுட மனசுல பயமா இருக்கு அவருக்கு. உடனே வந்து அவரோட பூனை ஒரு மாத்திரை சாப்பிட்டு செத்து போச்சு, தூக்க மாத்திரை, அதை எடுத்துட்டு இதை சாப்பிட்டு செத்து போயிடலாம் அதான் நல்லதுன்னு எல்லா மாத்திரையும் எடுத்து வாய்க்குள்ள கொட்டிக்கிறாரு. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கிஃப்ட் பாக்ஸ் யாரை ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது, அந்த 1 விஷ் வில்லோவை. இப்போ எல்லா மாத்திரையும் வாயில கொட்டினார்ல, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா எல்லா மாத்திரையுமே வாயில இருந்து திரும்ப வாந்தி எடுத்து கொட்டிடலான்னு பாக்குறப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ மயக்கம் வந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா போதையில எந்திரிச்சு அப்படியே அவர் படம் நடந்து போறாரு. நேரா போயிட்டு நிக்கிய பாக்குறாரு, பார்த்து நம்ம ஹீரோனை பாக்குறாரு, பார்த்துட்டு நேரா போயிட்டு ஹீரோனை கிஸ் பண்றாரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாரு. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோ பாத்ரூம்ல போன டைம்ல அந்த 1 விஷ் வில்லோவை எடுத்து உடைச்சிருக்காங்க. ஹீரோவும் என்ன பயங்கரமா லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்ப இவங்களோட விஷயம் மாத்தி 2 பேருக்கும் வந்துருச்சு, 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் மாத்திரையை சாப்பிட்டான்ல, அது நம்ம ஹீரோ மாத்திரையை சாப்பிட்டார்ல, அதனால நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் வந்து அந்த இடத்துலயே ஒரு மாதிரி இப்படி இதாகி அப்படியே செத்து போயிடுறாருங்க. செத்து போனதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அழுகுறாங்க, ஐயோ என்ன ஏன்டா இப்படி பண்ண, ஐயோ ஏன்டா இப்படி பண்ண, நீ இல்ல நானும் இருக்க மாட்டேன்னு கன் எடுத்து வாயில சுடலான்னு போறப்போ நம்ம ஹீரோட விஷ் வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ செத்து போயிட்டாரோட விஷ் உடஞ்சோன்னே இப்பதாங்க நம்ம உண்மையான ஹீரோயின் வெளியே வராங்க. வந்து பாக்குறாங்க என்னடா நடக்குது இங்க, என்னடா எல்லாம் செத்து கிடக்குறீங்க, என்னடா ஆச்சுன்னு பயங்கரமா கத்துறாங்க. பயங்கரமா கத்தி அழுதுகிட்டே இருக்க மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோ செத்து போன உடம்பையும் காமிச்சு அப்படியே ஒரு டிவியை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. வேற லெவல் கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல், ரொம்ப டிஃப்ரெண்டான கண்டென்ட் வேறையா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நல்லா பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.